Start. Rolling. அண்ணா யூனிவர்சிட்டி வாசல்ல, கேம்பஸ் வாசல்ல, ரோட்டில் பிரியாணி கடை போட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தன் உள்ளே போய் அந்த பெண்ணை என்னால் விவரிக்க முடியல, விவரிக்க விரும்பலை. அவ்வளோ ஒரு கோரமான ஒரு செக்ஷுவல் அசால்ட். இந்த ஞானசேகரன் இந்த ஒரு பெண்ணை மட்டும் இப்படி செய்யவில்லை, இதே வேலையாக இருந்திருக்கிறான். இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குமான்னு நம்ப கூட முடியல. இந்த எஃப்ஐஆர் சமூக வலைத்தளம் முழுக்க சுத்துகிறது. சில டெக்னிக்கல் கிளிஜினால இந்த எஃப்ஐஆர் ஒரு சிலர் பார்த்துருக்கிறாங்க, அதை பதிவிறக்கம் செஞ்சிருக்கிறாங்க. யாரை கேட்டு விசாரணை விவரங்களை பொதுவெளியில் வைக்கிறார்? அந்த பகுதியின் மாவட்ட செயலாளராகவும் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் ஞானசேகரன் வீட்டுக்கே போயிருக்காரு. யார் அந்த சார்? அந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் போராட்டம் நடத்துறவங்க அத்தனை பேரையும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருணின் உத்தரவில் விரட்டி விரட்டி கைது செய்யப்பட்டார்கள். தனக்கு தெரிந்த அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பெண்களை சப்ளை செய்கிற வேலையையும் ஞானசேகரன் செய்திருக்கிறான். ஞானசேகரனோடு தொடர்பில் இருந்தவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அந்த அதிகாரி தமிழக காவல்துறையில் இன்னும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த விஷயம் வெளியில் வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழகத்தையே உலுக்கி போடுது இந்த சம்பவம். வணக்கம் தமிழ் பெருங்குடி மக்களே. தொடர்ந்து 2026 சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி திமுக என்ற தீய சக்தி ஏன் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறேன். அந்த உரையாடலின் தொடர்ச்சியாக இன்னைக்கு ரொம்ப ஒரு கோரமான சம்பவம். அந்த சம்பவத்தை தமிழக அரசு எப்படி கையாண்டது, தமிழக காவல்துறை எப்படி கையாண்டது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மக்களே, உங்களுக்கு நினைவு இருக்கும், 23 டிசம்பர் 2024 சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படித்து கொண்டிருந்த ஒரு மாணவி. இந்த மாணவி இரவு நேரத்தில் ஹாஸ்டல்லேருந்து வெளியில் உலவுவதற்காக வந்திருக்கிறார். கூட அவரோட காதலரும் இருந்திருக்கிறார். அண்ணா யூனிவர்சிட்டி வாசலில், கேம்பஸ் வாசலில், ரோட்டில் பிரியாணி கடை போட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தன் உள்ளே போய் அந்த பெண்ணை அதை என்னால் விவரிக்க முடியல, விவரிக்க விரும்பலை. அவ்வளோ ஒரு கோரமான ஒரு செக்ஷுவல் அசால்ட் அது. அந்த செக்ஷுவல் அசால்ட்டை பின்னால் கண்டறியப்பட்ட ஞானசேகரன் என்ற அந்த குற்றவாளி பல வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்களிடம் விசாரித்த போது இந்த மாதிரி அவ்வப்போது வெளியில் இருக்க ஆட்கள் மிரட்டுவாங்க, இது வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது போல் செக்ஷுவல் அசால்ட்டாக இது மாறியது கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரியான செக்ஷுவல் அசால்ட்டு நடக்கும்போது இந்த ஞானசேகரனோட வேலையே என்னென்னா, அந்த செக்ஷுவல் அசால்ட்டு நடக்கிறத ஃபோனில் வீடியோ எடுத்து வச்சுக்கிறது. அந்த பாதிக்கப்பட்ட மாணவியோ அந்த பெண்ணோ அவங்களோட ஃபோன்லேருந்து வீட்டில் உள்ள சகோதரர்கள் மற்றும் தந்தை, தாய் இவர்களோட ஃபோன் நம்பரை எடுத்து வச்சுக்கிறது. எடுத்து வச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் இதை வெளியில் சொன்னேன்னா இந்த வீடியோவை வீட்டில் இருக்கவங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சிடுவேன், சோஷியல் மீடியாவில் சுற்ற விட்டுருவேன். படிக்கிற வயசில் 18-19 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இது எத்தகைய அச்சத்தை ஏற்படுத்தும்? அது சம்மந்தமான வழக்கறிஞர்கள்ட்ட, கன்னியாகுமரியை சேர்ந்த அந்த வழக்கறிஞர்கள்ட்டலாம் பேசினேன் நான். அப்போ சொன்னாங்க, அந்த பெண்ணு ஃபோன் பண்ணி அழுதா சார், என்கிட்ட கண்ணா அப்படின்னா பயங்கரமாக அழுதா. நான் தான் தைரியமாக இருமா, முதல்ல ஹெல்ப்லைனை கூப்பிடுமா, போலீஸ்க்கு தகவலை சொல்லுமான்ட்டு நான் தான் அந்த பொண்ணை கைடு பண்ணேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஹெல்ப்லைனுக்கு சொல்லி காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிடறாங்க. மக்களே, நீங்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குமான்னு நம்ப கூட முடியல. அந்த பெண் தனக்கு நடந்த அந்த செக்ஷுவல் அசால்ட், அந்த பாலியல் வன்முறையை என்னென்னலாம் நடந்துச்சோ, அந்த ஞானசேகரன் என்னென்னலாம் செஞ்சானோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக புகாரில் சொல்லியிருக்கு. அந்த புகார் அப்படியே எஃப்ஐஆராக பதிவு செய்யப்படுகிறது. இந்த எஃப்ஐஆர் சமூக வலைத்தளம் முழுக்க சுற்றுகிறது. வெறுமனே அந்த செக்ஷுவல் அசால்ட்டு சுற்றினா பரவாயில்ல, இந்த பெண்ணோட பெயர், எந்த ஆண்டு படிக்குது, எந்த பிரிவில் படிக்குது, அந்த பெண்ணோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இவ்வளவும் சுற்றுது. பாதிப்புக்கு உள்ளான இந்த பெண் தன்னுடைய வழக்கறிஞர்கிட்ட ஃபோன் பண்ணி, அங்கிள் யார் யாரோ எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, யாருன்னே தெரியல, கண்ணா அப்படின்னான்னு எனக்கு கால்ஸ் வருதுன்னு சொன்ன பிறகு தான் சமூக வலைத்தளங்களில் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆகி சுற்றுதுன்ற விஷயம் வெளியில் தெரியுது.
ஸோ ஞானசேகரனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச பிறகு தமிழகத்தையே உலுக்கி போடுது இந்த சம்பவம். ஏன்னா அந்த எஃப்ஐஆரில் இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் வெளியில் வந்தோன்னா எல்லாரும் ரொம்ப கோரமாக உணர்றாங்க. இப்படியெல்லாம் நடக்குமா? இவ்வளவு மோசமாக ஒருவன் இருப்பானா? அதுவும் அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற உலக புகழ் பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே இவ்வளோ நடந்திருக்குதே. இப்படி ஒரு குற்றம், மோசமான குற்றம் நடந்திருக்கிறது. அதோட எஃப்ஐஆரும் இப்படி லீக் ஆகி அந்த பெண்ணின் விவரங்களும் வெளியே வருகிறது அப்படின்னு மக்கள் எல்லாம் கொதித்து போய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கோரப்படுகிறது. ஏன் குறிப்பாக சிபிஐக்கு இதை ஒப்படைக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கை வைக்கப்படுகிறது என்றால், சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக அப்போது இருந்த அருண் இந்த வழக்கில் ஞானசேகரன் ஒருத்தன் தான் குற்றவாளி, அவனை நாங்கள் பிடிச்சிட்டோம், அவன் ஃபோனில் யாரோ ஒரு சார்கிட்ட பேசுகிறது போல் அந்த பெண்ணு முன்னாடி செஞ்சுருக்கான்ல, அவன் அந்த மாதிரி யாருக்கிட்டையும் பேசலை, அப்போ அவன் ஃபோனு ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு. இதெல்லாம் எங்கே சம்பவம் நடந்த 2 நாளில் இன்வெஸ்டிகேஷன் முழுக்க சொல்கிறாரு வெளியில். அதில் ஒரு நபரை இவன் பேசும்பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. அது நடக்கலை, அது அவன் பொய்யா சொன்னது. குறிப்பாக அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் அந்த ஃபோனே ஏரோப்ளேன் மோடில் தான் போட்டு வச்சுருந்தான். ஸோ பொதுநல வழக்காக இது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வரும்போது மாண்புமிகு நீதியரசர் திரு SM சுப்பிரமணியம் அவர்களது அமர்வுக்கு முன்பு வரும்போது இந்த வழக்கில் ஒருத்தன் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு எப்படி அவர் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி சொல்கிறாரு? யாரை கேட்டு விசாரணை விவரங்களை பொதுவெளியில் வைக்கிறார்? எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, சார் இது ஒரு டெக்னிக்கல் கிளிச்சு, அதனால் எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. அது எப்படிங்க டெக்னிக்கல் கிளிச்சு, எஃப்ஐஆர் எப்படிங்க லீக் ஆகும்? இந்த வழக்கை நான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட விரும்பவில்லை, மாறாக பெண்கள் அடங்கிய ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நான் நியமிக்கிறேன் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்கிறது. சிறப்பு புலனாய்வு குழுன்னொன்னே அது இண்டிபெண்ட்டாக நேரடியாக நீதிமன்றத்துக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணுன்னு பொருள் இல்லை. எஸ்பி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 அதிகாரிகள் தான் அதில் இருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஞானசேகரனை அரெஸ்ட் பண்ணி ஞானசேகரன் யார் என்ற அந்த வரலாற்றை எடுத்து விசாரிக்கும்போது பார்த்தால், அந்த பகுதியின் மாவட்ட செயலாளராகவும் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் ஞானசேகரன் வீட்டுக்கே போயிருக்காரு. ஞானசேகரன் மீது 20க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒருத்தன் எப்படி இவ்வளவு சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்க முடிகிறது சென்னை நகரத்தில்? ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு கட்சியின் மாவட்ட தலைவர், ஒரு கட்சியோட அமைச்சர் ஒரு ரவுடி பைய கூட நெருக்கமாக இருக்கும்போது எந்த காவல்துறை எப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கும்? இதனால தான் 20க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் மற்றும் பல்வேறு குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட ஞானசேகரன் மிக சுதந்திரமாக காவல்துறை உதவியோடு சுற்றி கொண்டிருந்திருக்கிறார். அந்த ஞானசேகரன் நடத்தின அந்த பிரியாணி கடையிலேருந்து கோட்டூர்புரம் காவல் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களுக்கு ரெகுலராக பிரியாணி சப்ளை போயிருக்குது. அதற்கு பிறகு ஃபோனில் அந்த ஞானசேகரன் பேசும்போது, யார் அந்த சார், ஒரு சார்கிட்ட பேசினேன் அப்படின்ட்டு அந்த பெண் அந்த எஃப்ஐஆரில் சொல்லியிருக்காங்க, அது பதிவாயிருக்கு. யார் அந்த சார் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்க வேண்டும், இது வெளியே வர வேண்டும் அப்படின்றதுக்காக எல்லா கட்சியினரும் போராட்டம் நடத்தினார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடி அணியை சேர்ந்தவர்கள் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் போய் போர்டு வச்சுக்கிட்டு போராட்டம் நடத்தினாங்க. இது ஒரு ஜனநாயகபூர்வமான போராட்டம், அவங்க ஒன்றும் வன்முறையிலெல்லாம் ஈடுபடல. ஆனால் அந்த யார் அந்த சார் என்ற அந்த விபரம் வெளியே வந்துவிடக்கூடாதே என்பதற்காக அந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் போராட்டம் நடத்துகிறவங்க அத்தனை பேரையும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருணின் உத்தரவில் விரட்டி கைது செய்யப்பட்டார்கள். என்னென்னா, யார் இந்த சார் என்ற அந்த விபரம் வெளியே வந்துவிடக்கூடாது அப்படின்றது தான். அப்போது தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள், எனக்கு யார் அந்த சார் என்றது தெரியும், அந்த சார் ஒரு போலீஸ் அதிகாரி என்ற விஷயத்தை போட்டு உடைக்கிறார். மீதி விவரங்களே அவர் வெளியே விடவில்லை. அதற்கப்புறம் சுற்றி விசாரித்து பார்த்தா, இந்த ஞானசேகரன் இந்த ஒரு பெண்ணை மட்டும் இப்படி செய்யவில்லை, இதே வேலையாக இருந்திருக்கிறான். இதை போய் இந்த மாதிரி பண்ணது இல்லாமல் இந்த மாதிரி இந்த பாலியல் அத்துமீறல் வன்முறைகளை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு தனக்கு தெரிந்த அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பெண்களை சப்ளை செய்கிற வேலையையும் ஞானசேகரன் செய்திருக்கிறான் என்ற விவரங்கள் எல்லாம் பின்னால் வருகிறது. அப்படி இந்த ஞானசேகரனோடு தொடர்பில் இருந்த அந்த ஞானசேகரனோட ஃபோன் ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது, ஞானசேகரனோடு தொடர்பில் இருந்தவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அந்த அதிகாரி தமிழக காவல்துறையில் இன்னும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த விஷயம் வெளியில் வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான்
அவசரமாக ஞானசேகரன் வழக்கை முடித்து ஞானசேகரனுக்கு தண்டனை பெற்று கொடுத்து விட்டார்கள். ஒன்று. இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சுன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அல்லவா? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னா அதில் இருக்கிறவங்கலாம் வெறும் எஸ்பி தான், நேரடியாக நீதிமன்றத்துக்கு அவங்க பதில் சொல்ல போகிறதில்ல, உயர் அதிகாரி கீழே தான் வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த எஃப்ஐஆரை யார் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து போல பிரபல நாளேடுகள், பிரபல தொலைக்காட்சி நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரையும் அழைச்சி ஃபோனை கொடு, ஓப்பன் பண்ணி கொடுன்னு எல்லாரோட ஃபோனையும் சீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி கேட்குறாங்க. ஒரு பத்திரிகையாளர்னால் அவரோட ஃபோனில் 1000 விஷயம் இருக்கும். எஃப்ஐஆரை டவுன்லோட் பண்ணியான்னு கேட்டால் ஆமாம் சார் அவைலபிளாக இருந்துச்சு, டவுன்லோட் பண்ணேன், பார்த்தேன், அதில் இருக்க செய்தியை தான் நான் போட்டேன், நான் யாருக்கும் பரப்பல, ஃபார்வர்ட் பண்ணல, அதெல்லாம் முடியாது, ஃபோனை கொடுத்துட்டு போ. தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், இந்த காவல்துறையில் ஆன்லைனில் இந்த எஃப்ஐஆர் அப்லோட் பண்ணும்போது இந்த எஃப்ஐஆரை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்றதுக்கான கட்டுப்பாடு காவல்துறையில் அந்த கணினி ஆப்ரேட் பண்ணுறவங்ககிட்டே இருக்குது. அப்போ யாரோ ஒருவர் தவறு செய்து இந்த எஃப்ஐஆர் அத்தனை பேரும் தரவிறக்கம் செய்வது போல ஒரு தவறை காவல்துறையை சேர்ந்தவர் செய்ததனால் தானே மற்றவர்கள் எல்லாம் இதை எடுத்து பார்க்க முடிஞ்சிருக்கு. அப்போ காவல்துறையில் யார் அந்த தவறை செய்தது என்பதை கண்டுபிடிக்கிறது என்ன அவ்வளோ கஷ்டமா? இது எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம். ஒரு பெண் ஒரு மிக மோசமான பாலியல் வன்முறைக்கு ஆளாகி இருக்கிறாள். இன்னும் நிறைய பெண்களுக்கு அது நடந்திருக்கு. அத்தனை பேரும் அமைதியாக பிரச்சனை வேண்டான்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருக்காங்க. ஒரு பொண்ணு தைரியமாக நான் கொடுக்குறேன் கம்ப்ளைண்ட்டுன்னு ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரு, டீட்டெயிலு, அப்பா பேர், வீட்டு அட்ரெஸ்ஸு, எந்த பிரான்ச்சில் படிக்குதுன்ற விவரத்தெல்லாம் தூக்கி வெளியில் விட்றாங்கன்னா இது என்ன மாதிரியான காவல்துறை? இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது ஒரு நல்ல முதல்வராக இருந்தால் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் யாருக்காவது இந்த மாதிரியான ஒரு அவமானம் நடந்துருந்துச்சுன்னா நம்ம சும்மா இருப்போமா? நம்ம உணர்வுகள் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். தமிழக முதல்வர் கடுமையான நடவடிக்கை இதற்கு எடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? இன்னைக்கு வரைக்கும் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு காரணம் யாருன்றதை கண்டுபிடிக்கவும் இல்லை, நடவடிக்கையும் எடுக்கல. ஒன்று. ரெண்டாவது, யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை விடை தெரியவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் பல இடங்களில் இதை குறிப்பிட்டிருக்காரு. யார் அந்த சார் என்றது அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தெரியத்தான் போகுது. நான் விடமாட்டேன், இந்த விசாரணையை மூடி மறைக்க விடமாட்டேன் அப்படின்னு பல கூட்டங்களில் அவர் பேசியிருக்கிறார். தமிழக மக்களே, தமிழ் பெருங்குடி மக்களே, இது போன்ற ஒரு மோசமான நிகழ்வு, ஒரு மோசமான துயரச் சம்பவம், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் என்றுமே நடைபெறக்கூடாது, எங்கும் நடைபெறக்கூடாது. இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட விவகாரத்தை பற்றி ஒரு சம்பவமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் அதை எடுத்து பேசினேன். இது போல் நூற்றுக்கணக்கான சம்பவங்களை என்னால் பட்டியலிட முடியும். அதுதான் தமிழகத்தில் இன்றைக்கி பெண்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு. 8 வயது குழந்தை முதல் 60-70 வயது மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது. ஸோ இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு என்ன நடந்தது என்ற இந்த விஷயத்தை நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது நினைவில் வைத்து கொண்டு வாக்களியுங்கள் என்பதைத்தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் கூற விரும்புகிறேன். மறந்து விடாதீர்கள், மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பில்லை. அந்த சார்கள் தான் காப்பாற்றப்படுவார்கள், பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. ஆனால் அந்த பெண்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த சார்கள் காப்பாற்றப்படுவார்கள் இந்த ஆட்சியில் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.